படம் முடிகிறப்ப கண்டிப்பாக எனக்கு ஏற்பட்ட இம்பேக்ட் உங்களுக்கும் தோணும். இட்ஸ் a very hard hitting film. அதிகாரத்துக்கும் பணத்துக்கும் நடுவில் வெரி இம்பார்ட்டண்ட்டான மெசேஜ். ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு படம், எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கதை. கிளைமேக்ஸ் வரைக்கும் என்ன ஆக போகுது. ரொம்ப முக்கியமான படம். வார்த்தையை நான் முதல் முறையாக இப்போ தான் நான் கேட்குறேன். எப்படியும் நடக்குதா அப்படின்ற மாதிரி ரொம்பவே பயங்கர ஹார்ட்வர்மிங்காக இருந்துச்சு. நிறைய படங்கள் ப்ரொடியூசருக்காக அப்படி இருக்கும். இந்த படம் மக்களுக்கான படம். என்டர்டெயின்மெண்ட்காக படம் எடுக்கிறத தாண்டி ரொம்ப ஹெவி ஹார்ட்டடாக இருக்குது. என்ன வார்த்தைகள் சொல்கிறது தெரியல. அது எவ்வளோ படத்தில் அது பண்ணுவாங்கன்னு தெரியல. பயங்கர கஷ்டம் எடுக்கிறது, பட் ரொம்ப நல்லா எடுக்கும். படைப்பை அவர் கேரி பண்ணுறதுன்றது இட்ஸ் நாட் அ ஈஸி திங். அந்த படத்தோடைய அந்த உணர்வு நம்மளுக்குள்ள வருது. கண்டிப்பாக இது ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி. கனத்த இதயமாக தான் வெளில வந்தேன். அது ரொம்ப முக்கியமான கதை, தண்டகாரண்யம். நீலம் ப்ரொடக்ஷன்லேருந்து இன்னொரு இம்பேக்ட்ஃபுல்லான ஒரு மூவி. டீம் அதியன் ஆதிரை, கலையரசன், தினேஷ் அண்ணன் எல்லாருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு படம் தமிழில் கொடுத்ததுக்கு. படம் முடிகிறப்ப கண்டிப்பாக எனக்கு ஏற்பட்ட இம்பேக்ட் உங்களுக்கும் தோணும். கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். September 19th ரிலீஸு. ரொம்ப நன்றி. தண்டகாரண்யம் படம் இப்போ தான் பார்த்துட்டு வரேன். ரொம்ப மிக முக்கியமான படம், ரொம்ப அழகான பர்ஃபார்மன்ஸஸ், பியூட்டிஃபுல்லான பிஜிஎம் அண்ட் அவ்வளோ உழைப்பு, அவ்வளோ பேரோட உழைப்பு அவ்வளோ அழகாக ட்ரான்ஸ்லேட் ஆகிருக்கு ஸ்க்ரீனில். ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு படம், எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கதை. அது ரொம்ப ரா அண்ட் ரியலாக எடுத்திருக்காங்க. ஸோ தியேட்டர்ஸில் போய் பாருங்கள். இப்படி நீங்கள் வர படங்களை பார்த்து சப்போர்ட் பண்ண தான் இந்த மாதிரி இன்னும் நிறையா கதைகள் வரும், நிறையா பர்ஃபார்மன்ஸஸ் வரும். ஸோ திஸ் இஸ் மை பர்சனல் ரெக்வெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ டு கோ டு த தியேட்டர்ஸ் அண்ட் வாட்ச் தண்டகாரண்யம். September 19 ரிலீஸ் ஆகுது. தேங்க்யூ. படம் எக்ஸ்ட்ராடினரி. உண்மையாகவே ஒரு ஒரு கிராமத்தில் இருந்த ஒரு பையனோட கதையும், ஒரு ஃபேமிலியோட கதையும், அந்த ஊர் மக்களோட கதையும் எல்லாமே சேர்ந்து ஒரு கலந்து ஒரு கஷ்டப்படுறவங்க, அவங்க எப்படி அவங்களோட லைஃப்பில் இருக்கிற ஆசைகள் எல்லாமே மீறி வரணுன்ற ஒரு ஆசையை சில பேர் தவறான வார்த்தை, தவறான வகையில் ஒரு பவர்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறவங்க. அதை அந்த கதையை ஒரு அழகாக பியூட்டிஃபுல்லாக விஷுவல்ஸாக இருக்கட்டும், ஒரு சாங்ஸாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், எல்லாம் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு டைரக்டர். ஸோ அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருமே, தினேஷ் அண்ட் கலை சொல்லவே தேவையில்லை. ஆஸ் யூஷுவல் எல்லா படத்தையும் போல் இந்த படத்துலையும் மிக சிறப்பாக கலக்கியிருக்காரு. ஸோ ஆல் தி பெஸ்ட் கலை அண்ட் ரெஸ்ட் ஆஃப் தி டீம் அண்ட் க்ரூ. தேங்க்யூ. ஆக்சுவலி ரொம்ப ஹெவியான ஒரு ஃபீலிங். படம் பார்த்துட்டு லைக் ரொம்ப இமோஷ்னலான ஒரு பெயின்ஃபுல்லான படம். ஐ திங்க் எல்லாருமே இந்த படம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படமாக இருக்கும். இந்த வருஷம் ஈஸிலி ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸ் டு வாட்ச். லைக் என்டர்டெயின்மெண்ட்காக படம் எடுக்கிறத தாண்டி லைக் ஒரு மாற்றத்துக்காக, ஒரு சேஞ்ச்காக டுவர்ட்ஸ் அ சொசைட்டி ஒரு படம் எடுக்கிறது அப்படிங்கிறது இட் இஸ் அ ஸ்பெஷல் திங். இட்ஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. ஐ திங்க் அது ரொம்ப நல்லா ரஞ்சித் சார் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ப்ரில்லியன்ட் க்ரியேஷன். திங்க் இன்னும் யார் முகத்துலையுமே நீங்கள் ஒரு சந்தோஷம் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ அந்த கேரக்டர் உள்ள, அந்த ஸ்கிரிப்ட் உள்ள போயிட்டாங்க. ஸோ இட்ஸ் ஆல்சோ ஹெவி. கண்டிப்பாக பாருங்கள். கடைசியாக இந்த ஹெவினஸ் எனக்கு விசாரணை படம் பார்த்தப்போ வந்தது. ஸோ இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் கிரியேஷன். கண்டிப்பாக எல்லாரும் தியேட்டர் போய் இந்த படம் பாருங்கள். அண்ட் பர்ஃபார்மன்ஸஸாகவே எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கேரக்டர்ஸாக மட்டும்தான் இருந்தாங்களே தவிர யாரையும் ஆக்டர்ஸாக பார்க்க முடியல படத்தில். ஸோ இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆல்சோ டு வாட்ச். தேங்க்யூ. வார்த்தையை நான் முதல் முறையாக இப்போ தான் நான் கேட்குறேன். ஆனால் அதோடைய உள்ளே இருக்கிற ஒரு அர்த்தத்தை கேட்கும் போது தான் தெரியுது அதில் எவ்வளோ கதைகள், எவ்வளோ அழகு, எவ்வளோ காதல், எவ்வளோ பாசம், எவ்வளோ இமோஷன்ஸ் உள்ளே அடங்கியிருக்குன்றது அந்த ஒரு வார்த்தையில் அதோடைய அர்த்தத்தை புரிஞ்சோடனே எனக்கு ஐ ஃபெல் ஸோ குட் அபவுட் த இமோஷன். படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா இட்ஸ் அ மூவி ஆஃப் கிரேட் லவ், இமோஷன் அண்ட் வெரி பியூட்டிஃபுல்லி ப்ரெசன்டட். அதியன் தோழருடைய ஒரு காவியமாக தான் நான் இது சொல்வேன். எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு அருமையான படம் இந்த படம். யாருமே மிஸ் பண்ணாமல் கட்டாயம் பாருங்கள். இப்போ தான் தண்டகாரண்யம் ரிவ்யூ பார்த்து வந்திருக்கேன். இட்ஸ் வெரி குட் ஃபில்ம் அபவுட் வெரி இம்பார்ட்டண்ட்டான மெசேஜ். ட்ரூ இவெண்ட்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐ திங்க் இந்த மாதிரி இவெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, எஸ்பெஷலி ஒரு படத்தில் பார்க்கும்போது தான் இட் ரியலி ஹிட்ஸ் யூ. என்னெல்லாம் நடந்திருக்கணும், எந்தெல்லாம் நடந்துச்சு அண்ட் ஹவு பேட் இட் வாஸ் அண்ட் ஆல் ஆஃப் தட். ஸோ தட் வே ஐ திங்க் ஃபில்ம் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் வே ஆஃப் சென்டிங் அ சோஷியல் மெசேஜ். எல்லாரும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் லைக் காட்டு கூட ஒரு கேரக்டராக காட்டியிருக்காங்க, which is a very very nice thing to do. So all the best to the whole team and congratulations.
இட்ஸ் அ வெரி ஹார்ட் ஹிட்டிங் ஃபில்ம். ரொம்ப நிறையா தெரில எனக்கு வார்த்தை வரல. ரொம்ப ஒரு டஃப்பான ஃபில்மாக இருக்குது. மீன்ஸ் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஃபில்ம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சில விஷயங்கள் பற்றி பேசுகிறாங்க. பட் இட்ஸ் அ வெரி ஹார்ட் ஹிட்டிங் ஃபில்ம். இந்த மாதிரி படங்களை கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் டு தி என்டையர் டீம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் குரு சோமசுந்தரம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதீநாதிரியுடைய தண்டகாரண்யம் பார்த்துட்டு வந்திருக்கிறேன். ஒரு வித்தியாசமான ஸ்டோரி டெல்லிங் பேட்டர்னில் இருக்குது. ஆக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. குறிப்பாக கலைசெல்வன், அப்புறம் நம்ம கெத்து தினேஷ், ரித்விகா, அறிமுக நடிகை வின்சி அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப நல்ல படம். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டோரி டெல்லிங் இருக்குது. அதிகாரத்துக்கும் பணத்துக்கும் நடுவில் யாரெல்லாம் நசுங்கி போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி விவரமாக சொல்லியிருக்கிறாரு அதீநாதிரை. இந்த படம் ரொம்ப ஒரு என்டர்டெய்னிங்காகவும் இருக்குது. விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு வகையிலையும் எடுத்திருக்கிறாங்க. ஸோ எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள், நீங்களும் ரசிப்பீங்க. தேங்க்யூ. தண்டகாரண்யம் படம் பார்த்துட்டு வந்தோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பயங்கர எமோஷனாக இருந்துச்சு. லைக் வந்துட்டு இப்படியும் நடக்குதா அப்படின்ற மாதிரி ரொம்பவே பயங்கர ஹார்ட் வெல்மிங்காக இருந்துச்சு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ மொத்த குரூப்புக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தண்டகாரண்யம் படம் ரொம்ப நல்லா இருக்குது. படம் பார்த்துருந்தேன். ரொம்ப அற்புதமான படம். இது நாள் வரைக்கும் இது நிறைய படங்கள் ப்ரொடியூசருக்காக அப்படி இருக்கும். இந்த படம் வந்து மக்களுக்கான படம். தயவுசெய்து மக்கள்லாம் வந்து பார்க்கணும். நம்ம மேலே நடக்கிற வன்முறைகளும் நமக்கான நிறைய அரசு செய்கிற வேலைகளும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த தண்டகாரண்யம் படம் வந்து பாருங்கள். நம்ம தொடர்ந்து அதிகாரத்தாலையும் அரசியலாலையும் ஒடுக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு கதை தான். ரொம்ப அற்புதமான கதை. இந்த கதையில் வந்து கதாநாயகர்கள் 2 பேருமே வந்து ரொம்ப அற்புதமாக, கலையரசனும் சரி தினேஷும் சரி வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் அதீன் சாருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். படம் அற்புதமாக வந்திருக்குது. படம் வந்து பாருங்கள். இந்த படம் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெறும்னு நினைக்கிறேன். அவ்வளோ அற்புதமாக இருக்குது. ஆனால் இது வெறும் ஒரு சினிமாவாக பார்க்காம இது நமக்கான அறிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் பொதுமக்கள் நிறைய பேர் வந்து இந்த படத்தை பாருங்கள். உங்களுக்கு அரசியல் புரியும். உங்களுக்கு இங்கே நம்ம எந்த சூழலில் இருக்கிறோம் அப்படின்னு. அவ்வளோ அற்புதமான ஒரு படம். ரொம்ப தைரியமாக ப்ரொடியூசர் வந்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க. டைரக்டர்லேருந்து எல்லாருமே. திரும்பவும் நமக்கு இந்த மாதிரியான படங்கள் வேணும்னா மக்கள் வந்து தேட்டருக்கு வந்து இந்த படத்தை பார்க்கணும். ஏன்னா சொல்லப்படாத விஷயங்கள் நிறைய இருக்குது. இதில் சொல்லியிருக்கிறாங்க. பாருங்கள். அரசியல் வேணும் நமக்கு. அரசியல் இல்லாமல் இங்கே எதையும் பெற முடியாது. அரசியல் புரிதல் இல்லாமல். அதனால் தயவுசெய்து இந்த படத்தை வந்து பாருங்கள். நன்றி. நான் தண்டகாரண்யம் ஸ்பெஷல் ஷோ பார்த்துட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன். ரொம்ப முக்கியமான படம் இது. எல்லோரும் தேட்டரில் போய் பார்க்கணும். இதில் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து தினேஷ் வந்து என்னென்னா அது வழக்கமாகவே எல்லா படத்துலையும் நல்லா பண்ணுறாப்புல. இந்த படத்தில் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது தினேஷ் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி கலையரசன் ரொம்ப முக்கியமான படம். இது பாலிட்டிக்ஸை வந்து பேசுகிறதுங்கிறது ஒன்று, அதை வந்து எவ்வளோ சிறப்பாக பண்ணணுங்கிறது ஒன்று இருக்குல்ல. ஆர்ட் டைரக்ஷனாக இருக்கட்டும், சபீர் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நன்றி. இதை தேட்டரில் பாருங்கள், தயவுசெய்து தேட்டரில் பாருங்கள். நன்றி, வணக்கம். மூவி ரொம்ப நல்லா இருந்தது. நான் கிளைமேக்ஸ் வரைக்கும் என்ன ஆக போகுது, அட்லீஸ்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு சொல்லக்கூடாது. இந்த மாதிரி ரியல் ஸ்கிரிப்டை வந்து வி ஷுட் சப்போர்ட் பண்ணணும். ஸோ ஆடியன்ஸ் நீங்கள் எல்லாருமே பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். ரொம்ப எமோஷ்னலாகவும் இருந்தது கிளைமேக்ஸ் அப்போது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தண்டகாரண்யம் படத்துடைய ப்ரிவ்யூக்கு வந்தேன். படம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ரா அண்ட் ரியலாக இருந்தது. நிறைய இடத்துல கண் கலங்கிட்டேன். ரொம்ப ஹெவி ஹார்ட்டடாக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் இதை வந்து தேட்டருக்குலாம் ஃபீல் பண்ணணும் இந்த படத்தை அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு படம். தேங்க்யூ. தண்டகாரண்யம் பார்த்துட்டு வெளில வந்திருக்கோம். இந்த ஃபீலிங் எப்படி சொல்கிறது தெரில, என்ன வார்த்தைகள் சொல்கிறது தெரில. ரொம்ப பயங்கர ஒரு ஹெவியான ஒரு ஃபீலிங். இல்லை, இந்த மாதிரி ஒரு லைஃப் இருக்குது, லைஃப்ன்றதை விட இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்குறதே வந்து ரொம்ப சுத்தமாக ஏற்றுக்க முடியல. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்குது. இதில் நடிச்சிருக்கவங்க எல்லாருமே ரொம்ப 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 க்ளோஸ் டு த லைஃப் நடிச்சிருக்காங்க. அண்ட்
இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் டெஃபினெட்லி. அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸும் இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ தேங்க்யூ த ஹோல் டீம் அண்ட் டைரக்டர் சார் அந்த ப்ரொடக்ஷன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. படம் வந்து அந்த டைட்டில் கார்டு போடும்போதே மியூசிக் அது வந்து இட்ஸ் அ ப்ளஸ் ஃபார் த ஃபில்ம். எனக்கு கூஸ் பம்ப்ஸ் இருந்தது. அந்த டைட்டிலே உட்கார வச்சுட்டாங்க. அது எவ்வளோ படத்தில் அது பண்ணுவாங்கன்னு தெரில. பட் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டி ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. ஸ்க்ரீன் ப்ளே வைஸ் என்ன சொல்கிறது, வரிசையாக அப்படியே நார்மலாக போயிட்டு இருந்தாலும் டுவர்ட்ஸ் த எண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் தினேஷ்லாம் அவர் வந்து ஒரு ஃப்ரேமில் வந்தாலே அப்படியே ஒரு கூஸ் பம்ப்ஸ் தான் வருது. அவரோட அந்த ஒரு கேரக்டர் உள்வாங்கி பண்ணுறாரு. ஸோ அவரோட கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. த்ரூ அவுட் த ஃபில்ம் வந்து டிரெக்டர் ஹேஸ் டன் அ வெரி குட் ஜாப். கண்டிப்பாக இந்த படம் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த படம் தண்டகாரண்யம் போதே புதுசாக இருக்குது டைட்டில். இதில் என்ன இருக்குது, இந்த புதுசாக என்ன கதை சொல்ல போகிறாங்க அப்படின்ட்டு இருக்கும்போது ஒரு புது நாட் வந்து டச் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக ரொம்ப எமோஷ்னலான ஒரு படம், ப்ளஸ் ரியல் லைஃப் ஸ்டோரி பேஸ்ட் ஒரு இன்சிடெண்ட் வச்சு பண்ணியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காங்க. ஒரு 90% படம் வந்து காட்டுக்குள்ளே தான் நடக்குது. ஸோ அது பயங்கர கஷ்டம் எடுக்கிறது. பட் ரொம்ப நல்லா எடுத்து அட்டகத்தி தினேஷும் நம்ம கலையரசனும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு ஹைலி ஒரு எமோஷ்னலான படம். கண்டிப்பாக எல்லாருமே தியேட்டர் வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. இப்போ தான் தண்டகாரண்யம் படத்தோட ப்ரீமியர் ஷோ பார்த்து வெளியில் வரேன். ரொம்ப ஹெவியாக இருக்குது படம். எனக்கு எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரில, எப்படி பாராட்டுறதுனே ஆரம்பிக்கணும்னு தெரியல. ஏன்னா டைரக்டரோட ரைட்டிங்காக இருக்கட்டும், ஒவ்வொரு ஃப்ரேமாக இருக்கட்டும், ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது ஆஸ் அன் ஆக்டர் எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் டைரக்டர் அப்படி வேலை வாங்கியிருக்காரு. ஸோ அதான் இப்போ கூட கலையரசன் தம்பியை பார்த்து சொன்னேன், என்ன எப்படி நடித்து வச்சுருக்க அப்படின்னு. ஸோ அவராக இருக்கட்டும், தினேஷாக இருக்கட்டும், எல்லாருமே ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. ஷபீர், பாலமுருகன், ஒருத்தரை கூட நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. ரித்விகா, ஈவன் அவங்க அப்பா கேரக்டர் அவர். ஸோ ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். தினேஷ்லாம் வாழ்ந்திருக்காருன்னே சொல்லலாம் கேரக்டரில். முத்துக்குமார் சார் எல்லாருமே ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்காங்க. அந்த ஃபிலிம் ஒரு ஒரு அதை எப்படி சொல்கிறதுனே தெரில. நீங்கள் படம் பாருங்கள், அப்போ தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இட் ஹஸ் கம் அவுட் ரியலி வெல். ஐ விஷ் ஆல் குட் லக் ஃபார் த ஃபிலிம். அண்ட் டெஃபினட்டாக தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் போய் பார்த்துருங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் மைக்கேல். தண்டகாரண்யம் படத்துடைய ப்ரீமியருக்கு வந்திருக்கோம். படம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. அண்ட் என்னோடய நண்பன் கலை வந்து கலக்கியிருக்கான் படத்தில். அண்ட் அதே நாதிரே சார் வந்து அவருடைய ரெண்டாவது படம் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. லைக் சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், டிரெக்ஷன், ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். தினேஷ் அவர்களும் ரொம்ப பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் எல்லாருமே ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லா டெக்னீஷியனும் ஒர்க்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இது ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி. இந்த இயரோட ஒரு பெஸ்ட் மூவின்னு சொல்லலாம். கண்டிப்பாக இதை தியேட்டர்ஸில் வந்து எல்லோரும் பாருங்கள். இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ. இப்போ தான் தண்டகாரண்யம் பார்த்துட்டு வந்தேன். 2ஆம் உலகப் போரின் கடைசி குண்டு எடுத்த இயக்குனரோட அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு படைப்பு அடுத்த பிளாஸ்ட்டுக்கு தயாராக இருக்குது. செப்டம்பர் 19 ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளாட்டு, ரொம்ப சூப்பராக இருக்குது. எந்த விமர்சனமும் எந்த ஒரு கருத்தையும் கேட்காம தண்டகாரண்யம் படம் நீங்கள் எல்லாம் பார்க்கணுன்னு நான் விருப்பப்படுறேன். ஸோ ஒன் ஆஃப் த ஃபேபுலஸ் பிளாட். இவ்வளோ பெரிய ஒரு படைப்பை அவர் கேரி பண்ணுறதுன்றது இட்ஸ் நாட் அ ஈஸி திங். சூப்பர் மூவி தண்டகாரண்யம். ப்ளீஸ் டோன்ட் வாட்ச். செப்டம்பர் 19. எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரி கண்ணெலாம் கலங்குச்சு. செகண்ட் ஆஃப் படம் முடிச்சுட்டு வரும்போது அந்த படத்தோடைய அந்த உணர்வு வந்து நம்மளுக்குள்ளே வருது. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பேருக்கு நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அதியன் ஆதிரை அவர் தான் டைரக்டரு. இதுக்கு முன்னாடி அவர் வந்து 2ஆம் உலகப் போரின் கடைசி இன்னொரு படம் எடுத்தார். அந்த படமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த படம் என்ன வெரைட்டியாக பண்ண போகிறாருன்னு பார்த்தா, இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வராத ஒரு பிளாட்டை எடுத்து அவர் பண்ணியிருக்காரு. அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம். நடித்த எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஜெய்பீம்க்கு அப்புறம் எனக்கு வந்து ரொம்ப மனசுக்கு ஒரு நெருக்கமாக ஒரு வருத்தமாக இருக்க ஒரு படம். அதான் அந்த ஜெய்பீம் பார்த்தப்போ என்ன ஒரு ஃபீல் கிடைச்சதோ அது வந்து தண்டகாரண்யம் பார்க்கும்போது எனக்கு இருக்குது. ஸோ நீங்கள் எல்லோரும் தேட்டரில் போய் பார்த்து இந்த படத்தை வந்து ஆதரிக்கணும். தேட்டரில் போய் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம். நீலம் தயாரிப்புலேருந்து எப்போவுமே முக்கியமான கதைகளை மக்கள் மத்தியில் முன்வைக்கிறதுல தவறுனதே கிடையாது. அது ரொம்ப முக்கியமான கதை தண்டகாரண்யம்.
இயக்குனருடைய ஒர்க் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதியன் நாதிரை பிரதரோட ஒர்க்கு அண்டு பர்ஃபார்மன்ஸாக வந்துட்டு கலையரசன் பிரதர், அப்புறம் தினேஷ் பிரதர், மற்ற நடிச்சிருந்த ரித்விகா மேம், அப்புறம் வினு, அவங்க எவ்ரி ஒன் அவ்வளோ ரியலிஸ்டிக்கான ஒரு ப்ரெசன்ஸ் இருந்தது கதையில். ரொம்ப ஒரு ஹார்ட் ஹிட்டிங்கான ஃபிலிம் தான். இந்த மாதிரியான கதைகள் கேள்விப்பட்டு இப்படியும் நடக்குதா அப்படின்னு கடந்து போயிடுவோம். பட் ஆனால் அதை நம்ம கிட்ட எடுத்துகிட்டு வந்து இப்படி ஒரு திரைப்படமாக முன்வைக்கும் போது நம்ம இன்னும் சுற்றி என்னெல்லாம் நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு தளமாக இருக்குது நீலம் ப்ரொடக்ஷன். வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். இந்த அதியன் நாதிரை அவருடைய டைரக்ஷனில் தண்டகாரண்யம், நமது கெத்து தினேஷ் மற்றும் கலையரசன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரித்விகா அந்த படத்தில் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து கதை வந்து ரொம்ப புதிய ஒரு பிளாட். இது வரைக்கும் இந்த மாதிரியான பிளாட்டில் வந்து யாரும் படம் பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு புதிய பிளாட்டு. அண்ட் இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப டெப்த்தாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இது ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்துருக்குறாங்க. குறிப்பாக அந்த படம் பார்க்கும்போது நமக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, பழங்குடி மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூர்வக்குடி மக்கள் அவங்கள நிறையா பயன்படுத்திக்கிறாங்க, அவங்கள நிறையா பயன்படுத்துகிறாங்க, சில தேவையில்லாத காரியங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க. அதாவது அவங்கள வந்து தப்பாக காட்டுறதுங்கிறத ஒரு மாதிரி அதை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது மாதிரி தப்பாக காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி, பூர்வக்குடி மக்களுக்கு தான் இந்த மண்ணும் இந்த நிலமும் சொந்தம் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துற மாதிரியான ஒரு படமாக இருக்குது இந்த படம் தண்டகாரண்யம். கண்டிப்பாக இந்த படம் தியேட்டரில் நீங்கள் பார்க்குறப்போ ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே இருக்கும். இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாருக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் இந்த படம் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகணும். தேங்க்யூ ஸோ மச். தண்டகாரண்யம் படம் பார்த்துட்டு வரேன். கனத்த இதயமாக தான் வெளில வந்தேன். ஆரம்பத்துலேருந்தே அப்படி தான் போகுது. கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குமான்னு தேடிட்டு இருந்தேன், முடியல. ஆனால் அது ரிலாக்ஸாக இருக்கக்கூடாதுன்றது தான் எனக்கு தோணுச்சு. இந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு நிறைய பேர் ஞாபகத்துக்கு வந்தாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் என்ஜாய் பண்ணுறதுக்கும் உணர்வதுக்கும் உண்மை தெரிவதுக்கும் நிறைய இருக்குது. தண்டகாரண்யம் கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். தேட்டரில் வந்து பாருங்கள். இட்ஸ் பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு உண்மையை சொல்கிற படம்.